அருள்மிகு லட்சுமி குபேர திருக்கோயில், வண்டலூர். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தன தான்யாதிபதனே தன தானிய சம்ருத்திம் மே தேஹி தாவய நமோ நமஹ. சென்னைக்கு அருகில் உள்ள வண்டலூரை அடுத்து உள்ள ரத்தினமங்கலம் என்ற சிற்றூரில் ராஜலட்சுமி குபேரர் டிரஸ்ட் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது ஸ்ரீ லட்சுமி குபேர ஆலயம். இது சுமார் 4000 சதுர அடி பரப்பளவில் 30 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது 500 வருட காலம் தொன்மையானது. 5 அடுக்கு கோபுரத்துடன் அழகாக இக்கோயில் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே குபேரருக்கு கோவில் இருக்கும் இடம் இது ஒன்றுதான் என்கின்றனர். ஆக்களின் அதிகாரம் கொண்ட இறைவன் பிரம்மா, அவரின் புத்திரன் விஸ்வராவின் மைந்தன் குபேரன், இலங்கையின் முதல் அரசன் குபேரன் ஆவார். குபேரனின் இளைய தாயாரின் மகன் ராவணன் என்கின்றனர். ராவணன் குபேரனிடம் இருந்து இலங்கையை கைப்பற்றியதால் குபேரன் வைர வைடூரியங்களுடன் புஷ்பக விமானத்தில் ஏறி வானத்தில் பறந்து செல்லுகையில் வானமே பிரகாசமாக ஒளிர்விட்டு தெரிந்ததாம். குபேரன் இலங்கையை விட்டு சென்ற பின்பு ராவணன் அனைத்து சங்கடங்களையும் அனுபவித்து உயிர் துறக்க நேரிட்டதாம். குபேரன் கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசிக்க சென்றார். சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் அருகில் கண்ட குபேரனுக்கு அன்னை பார்வதி தேவியின் அழகை கண்டு பிரமித்து தன்னை மறந்து ஒரு கண்ணை சிமிட்டினார். அதை கண்ட பார்வதி தேவி கோபம் கொண்டு தன்னை தவறான நோக்கத்தோடு பார்ப்பதாக எண்ணி குபேரனின் சிமிட்டிய கண்ணை வெடித்து சிதற வைத்தார். பார்வையை இழந்த குபேரன் சிவபெருமானிடமும் பார்வதி தேவியிடமும் தான் எந்தவிதமான கெட்ட எண்ணத்தோடும் அன்னையை பார்க்கவில்லை என்றும் தன்னை மன்னித்து அருள வேண்டும் என்றும் வேண்டினார். சிவபெருமான் இது பற்றி பார்வதி தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று கூற பார்வதி தேவியும் உண்மையை உணர்ந்து குபேரனை மன்னித்து இழந்த கண்ணுக்கு மாற்றுக்கண் கொடுத்தார். ஆனால் அளவில் மாற்றுக்கண் சிறியதாக அமைந்துவிட்டது. குபேரன் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டாராம். நாம் லட்சுமி குபேர சன்னதியில் நுழைந்தவுடன் நாம் தரிசனம் செய்வது ராஜகணபதியை. அதன் பிறகு சோடச கணபதி. சோடசம் என்றால் 16 வகையான கணபதிகள். நவக்கிரகங்களில் ஒன்றான கேதுவின் அதிதேவதையே விநாயகப் பெருமான் ஆவார். விநாயகருக்கு உகந்த மந்திரங்கள் 16 வகையான மந்திரங்கள். 16 வகையான மந்திரங்களுக்காகவும் 16 வகையான திதிகளுக்காகவும் இங்கு விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் பின்பு ஈசான மூலையில் குபேரலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்பொழுது ஈசான மூலையில் குபேரலிங்கத்தை தரிசனம் செய்வது போல இங்கு லட்சுமி குபேர சன்னதியிலும் ஈசான மூலையில் குபேரலிங்கம் அமைந்துள்ளது. அதன் பின்பு நாம் தரிசனம் செய்வது நவகிரகங்கள். நவகிரகங்கள் அனைத்துமே இங்கு வாகனங்களுடன் தம்பதிகளுடன் அமைந்திருப்பது மிகவும் விசேஷம். அதன் பின்பு நாம் தரிசனம் செய்வது பக்த ஆஞ்சநேயர் சன்னதியை. பக்த ஆஞ்சநேயர் சன்னதியை தரிசனம் செய்து அதன் பின்பு கோஷ்டமான பிரம்மா சரஸ்வதி. எல்லா ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னா பிரம்மா தனியாக சரஸ்வதி தனியாக இருப்பாங்க. இங்கே தம்பதி சமேதமாக பிரம்மா சரஸ்வதிக்கென ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பள்ளி மாணவ மாணவிகளுக்காக பேனாவும் நோட்டும் இங்கு லட்சுமி குபேர சன்னதி சார்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு நாம் தரிசனம் செய்வது சொர்ண ஆகர்ஷண பைரவரை. நாம் மொத்தம் 64 வகையான பைரவர்கள்
சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. சொர்ணம் என்றால் தங்கத்தை குறிக்கும். காப்பர் எந்திரத்தையே சொர்ணமாக தங்கமாக மாற்றிய தன்மை படைத்தவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர். அதன் பின்பு இங்கு பத்மாவதி தாயாரும் வெங்கடாஜலபதி பெருமாளும் இங்கு அமைந்துள்ளது. தம்பதி சமேதமாக வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் இங்கு அமைந்துள்ளார்கள். இங்கு கன்னி மூலையில் உள்ள கணபதியை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். லக்ஷ்மி கணபதி, கன்னி மூலையில் அமைந்துள்ள கணபதி லக்ஷ்மி கணபதி. கன்னி மூலையில் அமைந்துள்ள விநாயகர் பெருமானுக்கு சக்தி அதிகம், விசேஷம் அதிகம். அதன் பின்பு 18ஆம் படியின் மேல் அமைந்திருக்கும் சுவாமி ஐயப்பனை நாம் காணலாம். அதன் பின்பு சீன அதிர்ஷ்ட குபேரர், லாஃபிங் புத்தா என்று அழைக்கப்படக்கூடிய சீன அதிர்ஷ்ட குபேரரை நாம் தரிசனம் செய்யலாம். இங்கு சீன அதிர்ஷ்ட நாணயம் வாங்கி அவருடைய இடது கையில் வைத்து அவருடைய வயிற்று பகுதியை தடவி கொடுத்து அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் மிகவும் விசேஷம். நாம் நம்மளுக்கு எப்படி கிச்சு கிச்சு மூட்டினால் நம்மளுக்கு சிரிப்பு வருமோ அதே போன்று சீன அதிர்ஷ்ட குபேரருக்கும் அவருடைய வயிற்று பகுதியை தடவி கொடுத்து அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயம் அவரும் நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பார் என்பது அருள்மிகு லட்சுமி குபேர திருக்கோயில், வண்டலூர். திருப்பதி பாலாஜி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமான் குபேரரிடம் தன் திருமணத்திற்கு கடன் வாங்கியதாகவும் இன்று வரை அதற்கு வட்டி கொடுத்து கொண்டு இருப்பதாகவும் வரலாறு. ஆகவே திருப்பதி வெங்கடேச பெருமாள் அஷாத் மாசாவை பாதுகாத்து வருவதாக கூறுகின்றனர். இங்கு மிக அழகாக ஒரு கோசாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கிறான் என்பது நம்பிக்கை. அதேபோல் கோமாதா பூஜையை குபேர பூஜையாக கருத வேண்டும் என்கிறது சாஸ்திரம். எனவே இந்த கோயிலில் இருக்கும் கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு பழங்கள் அளிப்பது குபேரனுக்கு செய்யும் பூஜையாகவே கருதப்படுகிறது. திருமஞ்சனம், வஸ்திரம் குபேரனுக்கு சாத்துகின்றனர். குபேரர் மிகவும் அழகாக இடது கையில் சங்கந்தி பானையை ஏந்தி வலது கையில் பத்மநிதி கலசத்தையும் ஏந்தி காட்சி தருகிறார். சொர்ணம் என்பது லக்ஷ்மியையும் கௌரி என்பது பார்வதியும் குறிக்கும். இங்கு அவர்கள் மீன் வாகனத்தில் அமைந்துள்ளார்கள். அநேக பக்தர்கள் தங்களுடைய கழுத்துகளில் மீன் சின்னம் பொறுத்த டாலரை அணிந்திருப்பார்கள். மீன் என்பது அதிர்ஷ்டத்தையும் லக்கையும் கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு குலதெய்வங்கள் ஏது என்று தெரியாமல் இருப்பவர்கள் சொர்ணகௌரி தாயாரை வழிபடுவது மிகவும் அந்த குலதெய்வ பலனை பெற்றுக் கொடுக்கும் என்பது ஐதீகம். அதன் பின்பு அதன் அருகாமையில் அதிர்ஷ்ட தேவி, அதிர்ஷ்டம் என்பது லக்க கொடுக்கக்கூடியது. வசந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வங்காள மக்கள் அந்த அதிர்ஷ்ட தேவிக்கு வழிபடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்தை பொட்டு வச்சு வழிபடுவாங்க. நம்மளுக்கு சகுன பக்ஷி ஆந்தை ஆகாதுன்னு சொல்லுவோம். வங்காள மக்கள் அந்த ஆந்தைக்கு பொட்டு வச்சு வழிபடுவது வசந்த பஞ்சமி அன்றுதான். மிகவும் விசேஷமான தெய்வமாகும். அதன் பின்பு அறுபடை செல்வ முத்துக்குமரன் சுவாமி சன்னதியை நாம் காணலாம். இங்கு அமைந்துள்ளது அறுபடையும் அறுபடை முருகன் சன்னதிகளும் இங்கு ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. அதன் பின்பு மூலவரான லக்ஷ்மி குபேரரை நாம் தரிசனம் செய்யலாம். இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி செல்வத்திற்கு கடவுள், குபேரர் அதை பராமரித்து பரிபாலனம் செய்யும் மேலாளராக உள்ளார். இங்கு நடத்தப்படும் குபேர பூஜை நிரந்தரமான வளத்தை அருளும் முக்கிய பூஜையாகும். மேலும் இழந்த செல்வத்தையும் மீட்டுத் தரும் சக்தி வாய்ந்த பூஜையாகும் என்று பக்தர்கள் நம்பிக்கையோடு வருகின்றனர். குபேர பகவானுக்கு வியாழக்கிழமை என்பது மிகவும் உகந்த நாளாகும். குபேர பகவான் நட்சத்திரம் பூஷ நட்சத்திரமாகும். வியாழனும் பூஷமும் கூடி வந்தால் குபேர பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாகும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும்
அமாவாசை, பௌர்ணமி போன்ற நிறைந்த நாட்களிலும் நாம் லக்ஷ்மி குபேரர் தரிசனம் செய்வதும் ஸ்ரீ குபேர பகவானுக்கு பூஜை செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும். குபேரனோட வாகனம் பார்த்தீங்கன்னா குதிரையும் சொல்லுவாங்க, மனிதனும் சொல்லுவாங்க. குபேரனோட அஷ்டோத்தரத்தில் பார்த்தீங்கன்னா நர வாகனாய நமக என்ற ஒரு நாமாவளி இருக்கும். அவரோட செல்ல பிராணி பார்த்தீங்கன்னா கீரிப்பிள்ளை. அவரோட மடியில் எப்பயுமே கீரிப்பிள்ளை தான் வச்சுருப்பாங்க. இங்கே சன்னதியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பலிபீடத்துலேயும் கீரிப்பிள்ளை தான் இருக்கும். இதனோட ஐதீகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செல்வம் இருக்கும் இடத்தில் எளிதில் நோய் அன்றுவிடும். பாம்பின் விஷத்தையே முறிக்கக்கூடிய சக்தி வந்தது கீரிப்பிள்ளையாகும். அதனால தான் நம்ம குபேரனை வழிபடும் பொழுது நமக்கு நோயற்ற செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால தான் இங்கே பலிபீடத்திலே பார்த்தீங்கன்னா கீரிப்பிள்ளை வச்சுருக்காங்க. நான் இந்த கோயிலுக்குங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். மறுபடியும் ஒரு வாட்டி வரணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் இந்த வாட்டி இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு இந்த கோயிலில் வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் மன அமைதி கிடச்சிருக்கு. அதான் வரணும்னு சொல்லிட்டு நான் பசங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு. நான் தற்செயலாக நான் எனக்கு இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது அதோடைய அற்புதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கோவிலை கட்டியிருக்கிறவங்களும் கட்டுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க தான். நிறைய சினிமா பீப்புள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வெள்ளி சாமானுங்க அந்த எல்லா பொருளுமே வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிறேன். நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த கோயில் வந்து ஃபேஸ்புக் மூலமாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வந்தது. இங்கே வந்ததுலேருந்து அங்கே ஒவ்வொரு வாட்டி வெக்கேஷன் வரும்போதும் நான் அந்த கோயிலை விசிட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த லைஃப்லேயும் சரி, என்னோடய ஜாப்பு இதில் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த கோயிலுக்கு வந்தப்போ. அருள்மிகு லட்சுமி குபேர திருக்கோயில், வண்டலூர். இந்த தலம் வந்து வழிபட்டு செல்பவர்கள் எல்லா முன்னேற்றமும் பெற்று நலம் அடைவார்கள் என்பது உறுதி என்கிறார்கள். திருப்பதிக்கு சென்று வழிபட நினைப்பவர்கள் இங்கு வந்து தரிசனம் பெற்றால் திருப்பதி சென்று வரும் பலனை போல் 2 மடங்கு கிடைக்கும் என்கிறார்கள். ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம் வடக்கு நோக்கிய ஸ்தலமாக இருக்கிறது. காரணம், வடக்கு திசையே குபேரனுக்கு உரிய திசை என்பதாலேயே என்றும் சொல்கிறார்கள். குபேரனுக்கு பூஜை செய்யும் போது நாணயங்களால் ஓங்கி சப்தம் எழுப்பும்படி குபேர மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும். காரணம், அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை விட நாணயங்கள் மூலம் தாம் அர்ச்சனை செய்யும் ஒலி கேட்டால் மிக சீக்கிரம் நம் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார்கள் என்கிறார்கள். மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி, அதன் கீழ் குபேரன், அதன் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டுமென்றால் குபேர பகவான் அருள் வேண்டும். லக்ஷ்மியின் அருள் நிலையில்லாதது, எளிதில் மாறும் தன்மை கொண்டது என்பதால் தான் நாம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை தானமாக கொடுப்பதற்கு மிகவும் தயங்குகின்றோம். வந்த லக்ஷ்மியை தக்க வைப்பதற்கு நமக்கு குபேர பகவான் அருள் தேவை. எந்த ஹோமம், எந்த பூஜை செய்தாலும், எந்த ஆலயமாக இருந்தாலும் குபேர மந்திரத்தை கூறியே அந்த ஆலயத்தின் நடையடைக்கப்பட வேண்டும் என்பது ஐதீகம். குபேர சம்பத்து இருந்தால்தான் அந்த ஆலயத்தில் நித்தியப்படி பூஜைகள் நடக்கும் என்பது ஐதீகம். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காண்கலாம். நவக்கிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதையே குபேர பகவான் ஆவார். புதனுக்கு எப்படி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பச்சை நிற பொருட்களே பயன்படுத்தப்படுகின்றன. நவக்கிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமான திருவெண்காடில்தான் குபேரனின் மறுஜென்மமாக திருவெண்காட்டராக பட்டினத்தார் தோன்றினார்.
ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக மீதமிருக்கும் மலர்களை தங்கள் கைகளில் வைத்துக் அருள்மிகு லட்சுமி குபேர திருக்கோயில், வண்டலூர்.
அருள்மிகு லட்சுமி குபேர திருக்கோயில், வண்டலூர். தினமும் கோயில் நடை காலை 5:30 மணிக்கு திறக்கப்படுகிறது. மதியம் 12 மணிக்கு நடை சாத்தப்படும். மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் இறைவனை தரிசிக்கும் வகையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். லட்சுமி குபேரன் கோயிலில் சிரித்த முகத்துடன் அன்னை லட்சுமி துணைவியார் சித்தரணையுடன் காட்சியளிக்கிறார் குபேரன். இந்த காட்சியை பார்ப்பதே பரவசத்தை ஏற்படுத்தும். செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமியையும் அதனை காக்கும் குபேரனையும் தீபாவளி திருநாளில் ஒரு சேர தரிசித்து வந்தால் அவர்கள் வாழ்வில் செல்வம் செழிக்கும். அதேபோல் திருப்பதிக்கு செல்லும் முன் ரத்னமங்கலம் குபேரன் கோயிலுக்கு சென்று லட்சுமி குபேரனை வழிபட்டு செல்வதும் மிகவும் விசேஷமாகும். ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் இல்லங்களில் செல்வம் கொழிக்கும், உள்ளங்களில் மகிழ்ச்சி திளைக்கும். மங்களங்கள் தந்து எமனை மகிழ்விப்பாய் போற்றி நடந்தாவோர் உன்னருளே போற்றி கண்கிழச் செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி போற்றி யக்ஷாய குபேராய வைஸ்வராய தன தானியாதிபதியே தன தானிய சம்ருத்திமே தேவி தேவி தாபய நமோ நமः. ஓம் அழகாபுரியே போற்றி ஆனந்தமருளே போற்றி இன்பவனம் அழிவாய் போற்றி வீடுதா வெங்கடே போற்றி உகந்து அழிக்கும் உண்மையே போற்றி தூக்கம் அழிப்பவனே போற்றி பெரியோருக்கு அழிப்பவனே போற்றி ஏழ்மையை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் அழிப்பவனே போற்றி ஒன்பதின் பெற்றவனே போற்றி ஓம்கார மந்தனே போற்றி கருத்தை அழிந்தவனே போற்றி கனகராஜனே போற்றி கனகரத்தினமே போற்றி காதுமாய அழிந்தவனே போற்றி சின்னங்கள் கவிதமே போற்றி வீழ்ச்சி அழிப்பானே போற்றி வீழ்ச்சியை புரியனே போற்றி குருவாக பிரியனே போற்றி துரந்தர குபேரா போற்றி துரங்கியும் குபேரா போற்றி கும்பத்தில் உதயவனே போற்றி குந்தரம் அழிந்தவனே போற்றி குபேரலோக நாயகனே போற்றி குந்தாரத்தை அழிப்பாய் போற்றி கேரளனை நீக்கிடுவாய் போற்றி அழிப்பவனே போற்றி கோரிசி அழிப்பவனே போற்றி சங்கரியை பெற்றவனே போற்றி சங்கர தோழனே போற்றி சங்கரங்கள் இருப்பவனே போற்றி சமயத்தில் அழிப்பவனே போற்றி சத்திய சுரூபனே போற்றி சாந்த சுரூபனே போற்றி சித்தரேகா பிரியனே போற்றி சித்தரேகா மனானே போற்றி சிந்தையில் உதயவனே போற்றி சிந்தி போன்ற அனுபவனே போற்றி சீக்கிரம் தனவழிப்பாய் போற்றி யோகூர்த்தி பிரியனே போற்றி யோகஸ்தர் ஆணையனே போற்றி யோகா பக்தனே போற்றி சுந்தர பிரியனே போற்றி சுந்தர நாயகனே போற்றி திருமணா சகோதரனே போற்றி பெண்டாவை பிரியனே போற்றி
செல்வவனம் அளிப்பவனே போற்றி, செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி, சொன்னவனம் அளிப்பவனே போற்றி, ஞானத்திலே போற்றி, சௌந்தர்ய ராஜனே போற்றி, ஞான குபேரனே போற்றி, கணபதிக்கு தயார